மக்கள் குறைகள் சீர் செய்யப்படுமா? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் பேராப்பட்டி அருந்ததியர் காலனியில் மேற்கு பகுதியில் உள்ள மழைநீர் செல்லும் ஓடையில் சீம கருவேல முள் புதர் மண்டி கிடக்கிறது. மழை காலங்களில் விஷ ஜந்துக்களும் விஷப்பூச்சிகளும் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வருகின்றனர். இதனால் இப்பகுதி மக்கள் நாளுக்கு நாள் அச்சத்துடன் நடமாடி வருகின்றனர். இதனால் இந்த ஓடையை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு சீர்படுத்தி முட்புதர்களை அகற்றி நோயின்றி வாழ வழிவகை செய்து தருமாறு அரசு அதிகாரிகளையும் ஆளும் வர்க்கத்தினரையும் பணிவுடன் கேட்டுக் கொள்கிறார்கள். உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக பா. அழகர்சாமி, PS மணி. ரொம்ப அன்றைக்கி ஒன்றுமே தூக்கம் பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் வாட் அடிக்குது. சிரமப்படுறாங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இது தூர்வாரி சுத்தம் பண்ணி கொடுத்தாலே போதுமானதாகும். இங்கே வந்து எந்த அரசியல் கட்சி பாகுபாடு கிடையாது. எல்லாரும் சமமாக நினைக்கக்கூடியவங்க தான். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் அனுபவம் பஞ்சாயத்து அருந்தியர் கிராமத்தில் 2 குடும்பங்கள் இருக்கிறது. அருந்து காலநிலையில் 2 குடும்பங்கள் இருக்கிறது. ஓடை சக்கரை தண்ணி குப்பை எல்லாமே இருக்குது. பல வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். எந்த ஓட்டுக்காக்கெல்லாம் எல்லா அமைப்புக்கெல்லாம் வராங்க. எதுவுமே செய்ய மாட்டோம். ஓட்டுக்காண்டி வரது கேட்டுட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. காய்ச்சல், இருமல், நோய் ரொம்ப காலம் வந்திருக்கு. கொசு தொல்லை, விசு திண்டுக்கல், அது வந்து மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கிறது. அது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அதனால் இது தூர்வாரி நல்லா சிம் ரோடு மேற்பு தண்ணி போகிற மாதிரி நிறைய எடுக்குமாறு அவனை கேட்டுக்கொள்கிறேன். காளிராஜன் மாவட்டம் இந்திரா காலனி. சொல்ல தெரிய மாட்டேங்குது. இல்லை, காலனி ஒட்டி ஓட போகுது. 20 தலைவலி எல்லாம் தெரு இங்கே 200 கிராம ஆள் இருக்காங்க. வாராங்கள் போக முடியும். தண்ணி வசதி இல்லை, இடம் இல்லை. பூரா முள் காடாக இருக்குது சார். நீங்கள் பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுங்க. நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நோய் நொடியோட இருமலும் யார் ஒரு குப்பை வைக்க கூட வாளி இல்லை. ஒன்றும் வைக்காமல் இருக்காங்க. பூரா அடையக்க இங்கே தான் போட்டு வராங்க. எந்த உதவி எங்களுக்கு என்ன செய்ய உதவி இல்லாமல் நாங்கள் வசதி இல்லாமல் இருக்கோம் சார். தண்ணி வசதி போக மாட்டேங்குது. துப்புற தண்ணி மழை வந்தாலும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுது. போகிறோம் தண்ணி போகிறேன். இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்து கேட்டுக்கொள்ளுது. ஆனால் இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து சரியாக அங்கே கொடுக்கல அப்படிங்கிறத மக்கள் பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலனி மேற்கு பகுதியாக ஒரு பெரிய ஓடை இயற்கையிலேயே அந்த ஓடை ஓடிட்டு இருக்கு. அதில் கழிவு நீர் செல்லக்கூடிய வகையில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பாருங்கள், கழிவு நீர் வந்து போகாமல் அடைப்பட்டுது. காரணம் என்னென்னா, முள் செடி நிறைய மரங்கள் பூரா அந்த ஓடையில் ஆக்கிரமிச்சிருக்கு. அதை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து அது வந்து